Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வடை வித் சுண்டல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வடை பண்ண போறோம். வடைக்கு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதா. பெருஞ்சீரகம், உப்பு இதெல்லாத்தையும் வடைக்கு அரைக்கிற மாதிரி கெட்டியாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். நான் தண்ணியே ஊற்றலை, ஊற வச்சதோட தண்ணி மட்டும்தான் இது. தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். இந்த அளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த வடையை நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவு நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. போட்ட உடனே கிளறாதீங்க, வடை உடஞ்சி போயிடும். இது நல்லா இப்போ செவக்கட்டும். நார்மலாக நம்ம வடை எப்படி எடுப்போமோ அது மாதிரி இது செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். வடை நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இதை நல்லா இது மாதிரி செவக்க விட்டு எடுங்க. இந்த ஸ்டேஷன் நம்ம இப்போ எடுத்துடலாம். அது செவந்தது போகிறோம். நீங்கள் வந்து வடை போட முடியல அப்படின்னாக்கா சமோசா கூட வாங்கிக்கலாம். கடையில் சமோசா வாங்கி கூட நீங்கள் இந்த டிஷ் பண்ணலாம். ஆக்சுவலாக வடை போட்டால் இன்னும் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், வடை நல்லா செவந்துருக்கு. இப்போது இதில் தான் நம்ம வந்து அந்த மசாலாவை ஆட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்க்கலாம். பட்டாணி நான் ஒரு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எதிர் பச்சை பட்டாணி இல்லை வெள்ளை பட்டாணி எது வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக 2 உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாட் மசாலா, புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், இது வறுத்த ஜீரக பொடி, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா, இது டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு எண்ணெய். இந்த எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் இதில் ஜீரகம் போட போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அதை வறுத்துட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க போகிறோம். இப்போ நம்ம இதை பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜீரகம் நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் வெங்காயம் போட்டேன். நான் எடுத்து வச்சதில் 3/4 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். மீதி வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பச்சையாக போடுறதுக்காக வச்சுட்டேன் நான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது ரெண்டும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் இதில். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம். இந்த டைமில் வந்து கொஞ்சோடு நான் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம வேக வச்சதுலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியே சேர்த்துப்போம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு சிம் பண்ணிவிடுங்க. நல்லா சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலாலாம், இந்த ஜீரக பொடி, கரம் மசாலா பொடி, ரெட் சில்லி பவுடர், இது 3த்தையும் இது கூட போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் சுண்டலில் வந்து மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்க மறந்துட்டீங்கன்னாக்கா இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் அதிலே போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இதில் சேர்க்கல. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரலையும் நல்லா வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இந்த சுண்டலோட வெறும் தண்ணியை மட்டும் விடுறோம். இதில் வெறும் தண்ணி மட்டும், சுண்டல் போடலை, வெறும் தண்ணி மட்டும். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு தான் நல்லா மசிக்க போகிறோம். பட்டாணி வந்து 1-2 அப்படி தான் இருக்கும். லைட்டாக தான் பட்டாணியை வந்து மேஷ் பண்ண போகிறோம் நம்ம. ஏன் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடுறோம்னாக்கா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. பட்டாணியும் 1-2 வந்து நல்லா கொஞ்சம் நைஸாகிடுச்சு. இந்த டைமில் போட்டு இதை நம்ம கொதிக்க வச்சோம்னா, இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னாக்கா ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. ஒரு மாதிரி செமி லிக்விட் இதில் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் சுண்டி இருக்குது. இந்த டைமில் இதை வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். நம்ம வடை கூட போட போகிறதுனால ரொம்ப கெட்டியாக இருந்தாக்கா வடையே ஃபுல்லாக இழுத்துக்கும். அதனால் இது கூட கொஞ்சம் நான் தண்ணி கலந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். மசிச்சதை இது கூட கலந்துட்டேன் நான். இப்போ இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்லேயே
உப்பு வந்து சரியாக இருக்கான்னுட்டு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சதில் உப்பு இருக்குது, அது இல்லாமல் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், வடையிலையும் கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சுட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா, அதையும் இதில் போட்டுருங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா போட்டாக்கா. புதினா இல்லாட்டி பரவாயில்ல, போட்டால் ஆனால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். இப்போ இதோடய சேர்ந்து இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்தளவு தண்ணியாக இருந்தால் போதும். ஏன்னா வடை போட போகிறோம். நம்ம வடையோடு சர்வ் பண்ணும்போது தண்ணி நல்லா இழுத்துக்கும். இதுக்கு மேலே கெட்டியாக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை விட ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு கலந்து இது கூட விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் இறுகி போயிடும். அது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டைமில் நான் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சாட் மசாலாவை போட போகிறேன். சாட் மசாலா போட்டு கொதிக்கலாம் வேண்டாம். லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் நம்ம சாட் மசாலா போட்டால் போதும். இப்போ நான் போட்டுட்டேன். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னுட்டு. இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வடையை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. ஒன்றோ இல்லை ரெண்டோ எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சுண்டலாக எடுத்து இது மேலே ஃபுல்லாக படுற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லிக்விடாக இந்த வடை வந்து இது கூட நல்லா முழுகி இருக்கணும். இது மாதிரி லிக்விடாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.